ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த லைவ் டெஸ்ட்டில் இந்தியன் பாலிட்டி 6ஆவதுலேருந்து 10ஆம் வரைக்கும் இருக்கக்கூடிய பாலிட்டி லைவ் டெஸ்ட்டில் 3 முக்கியமான லெசனை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? அரசாங்கங்கள் வகைகள் மற்றும் மக்களாட்சி, தேர்தல் மற்றும் அரசியல் கட்சிகள், அப்புறம் மனித உரிமைகள் அப்படின்ற 3 முக்கியமான லெசன் வந்து ஒரு 20 கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ 20 கேள்விகள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே பேசிக்கான கேள்விகள் தான். சரிங்களா? சரி, அந்த கஷ்டமான கேள்விலாம் கேட்கலாமே சார் அப்படின்னா கேட்கலாம் தான். ஓகேங்களா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு நம்ம வந்து ஒரு டெஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, கொஸ்டின் ஈஸியாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா, மாட்ரேட்டாக இருக்கா, டஃப்பாக இருக்கா அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்விக்கு நமக்கு ஆன்சர் தெரியுதா இல்லையான்றதை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். ஓகேங்களா? அப்படி யோசித்தாலே போதும், நம்ம ஈஸியாக வெற்றியடைஞ்சிடலாம். இங்கே வந்து நம்ம வந்து தெரிஞ்ச கேள்வி எப்படி போடணும், கஷ்டமான கேள்வி வச்சா நம்ம போட முடியும், கஷ்டமான கேள்வி இருந்தால் தான் நம்ம அட்டன் பண்ண தெரிஞ்சால் தான் அங்கே போயிட்டு எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும், அந்த மாதிரிலாம் கிடையாது. எந்த கொஸ்டினுமே அட்டன் பண்ணாமல் படிச்சுட்டு போய் பாஸ் பண்ணலாம் இருக்காங்க. ஓகேங்களா? பேசிக்கான கேள்வியை மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு பாஸ் பண்ண இருக்காங்க. ஸோ முக்கியமான ரீசன் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கண்டென்ட் படிச்சிருக்கோம், அந்த கண்டென்ட் வந்து எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம தெரிஞ்சு போட கற்றுக்கணும். ஓகேவா? ஏன்னா நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்குன்னா, நம்ம கஷ்டமான கேள்வி அட்டன் பண்ணிட்டா எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு தப்பான கான்செப்ட். அந்த மாதிரி கான்செப்ட் இருந்தால் தயவு செஞ்சு குழி தோண்டி புதைச்சிருங்க. ஓகேவா? நம்ம படிக்க ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், எக்ஸாம் முடிகிற வரைக்குமே நம்ம படிக்கணும். படிக்கிறதுலேருந்து கேள்வி வந்தால் தப்பு பண்ணக்கூடாது. அது கஷ்டமாக கேட்டானே ஈஸியாக கேட்டானே. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி பிக் கொஸ்டின் ஸ்மால் கொஸ்டின்லாம் வைக்கிறது கிடையாது. அவங்க வைக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே 1.5 மார்க் கொஸ்டின் தான். ஸோ அப்போ 1.5 மார்க்கு பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் கொஸ்டின் ஆர் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? கஷ்டம் ஈஸிலாம் பார்க்கக்கூடாது. கேட்குறாங்க, கேட்குற கேள்வி நம்ம பதில் சொன்னால் போதும். சரிங்களா? ஓகே நம்ம இன்றைக்கு உண்டான முதல் கேள்வி, மத குருமார்களின் ஆட்சி தற்போது உலகின் எந்த நாட்டில் நடைபெறுகிறது? மத குருமார்களின் ஆட்சி தற்போது உலகின் எந்த நாட்டில் நடைபெறுகிறது? இதில் ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி, வாட்டிகன். ஸோ வாட்டிகனில் தான் வந்து மத குருமாரோட ஆட்சி தற்போது நடைபெறுகிறது. ஓகேங்களா? அடுத்து 2வது கேள்வி, கீழே உள்ள ஆட்சியாளர்களை அவர்களுக்கு உரிய நாட்டுடன் பொறுத்து கீழே தவறான நாட்டை தேர்வு செய்க. ஒரு சில டஃப்பான கொஸ்டின் எதிர்பார்ப்பீங்க. ஸோ டஃப்பான கொஸ்டினுக்குண்டான காலம் இன்னும் வரல. ஏன்னா நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பிக்கும் போதே வெளியே போகக்கூடாது. ஸோ எடுத்த உடனே நம்ம கஷ்டமான கொஸ்டின் கேட்டு அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகிட்டு டிஎன்பிசியே வேணாம்னு சொல்லிட்டு போகக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஈஸியான கொஸ்டின் தான் இருக்கும். போக போக நம்ம கஷ்டம் எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஈஸி, அப்புறம் கொஞ்சம் மீடியம், அதுக்கப்புறம் ஒரு டஃப்னா அது ஒரு ஈஸியாக இருக்கும். எடுத்த உடனே நம்ம வந்து டஃப்பான கொஸ்டின் கேட்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்தா என்ன தோணும், இப்போ டிஎன்பிசியே கஷ்டமாடா அப்படின்னு தோணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வைக்கிறது. ஸோ சொல்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணாலே போதும். 2வது கேள்விக்கு ஆன்சர் வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி, உயர்குடி ஆட்சி இங்கிலாந்து ஸ்பெயின் மட்டும்தான் வரும், அமெரிக்கா வராது. அடுத்தது 3வது கேள்வி, குடியரசு தொடர்பான கீழ்கண்ட எது ஒன்று தவறானது? குடியரசு தொடர்பான கீழ்கண்ட எது ஒன்று தவறானது? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? சூப்பர். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆன்சர் ஆப்ஷன் டி, இச்சொல் வடிவமைக்கப்பட்ட ஆண்டு பொது ஆண்டிற்கு முன் 400 வருது 500 வரும். இது மட்டும் தான் தவிர மீதி எல்லாமே சரிதான். ஏன்னா ரோம் நாட்டை தான் சொல் உருவாச்சு, ரெஸ் பப்ளிகா அப்படி தான் லத்தீன் மொழி தான் உருவாச்சு. இதன் பொருள் பொது விவகாரம். இது எல்லாமே கரெக்ட். அடுத்து 4வது கேள்வி, தற்போதைய இந்திய பாராளுமன்ற கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு? தற்போதைய இந்திய பாராளுமன்ற கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்?
சூப்பர். ஆன்சர் ஆப்ஷன் பி 1927. ஸோ 1927ஆம் ஆண்டு தான் கட்டி முடித்தாங்க. அடுத்த 5வது கேள்வி, பிரிட்டிஷ் இந்திய வரலாற்றில் முதலாக பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு. பிரிட்டிஷ் இந்திய வரலாற்றில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1920. அடுத்து 6வது கேள்வி, பாராளுமன்றத்திற்கு குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர்? எவ்வளோ உங்களுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 14 பேர். ஓகேங்களா? ஏன்னா மக்களவை 12, மாநிலங்களவை 2, மொத்தமாக சேர்த்தா 14 பேர். அடுத்தது 7வது கேள்வி, கீழே குறிப்பிட்டுள்ள விதிகளில் எது ஒன்று தேர்தல் தொடர்பானவை ஆகும்? சூப்பராக உங்களுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ விதி 324 முதல் 329 வரை தேர்தலை பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்து 8வது கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படும் நாள். ஒவ்வொரு ஆண்டும் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படும் நாள். நவம்பர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜனவரி 25. ஓகேங்களா? ஒவ்வொரு ஆண்டும் தேசிய வாக்காளர் தினம் எப்போ கொண்டாடுறாங்க? ஜனவரி 25ஆம் நாள் கொண்டாடுறாங்க. அடுத்து 9வது, அழுத்தக் குழுக்கள் என்ற சொல் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது? அழுத்தக் குழுக்கள் ஆன்சர் ஆப்ஷன் பி அமெரிக்கா. ஓகேங்களா? அடுத்தது 10வது கேள்வி, குடியரசுத் தலைவர் தேர்தலில் கீழ்கண்டவர்களில் யார் இடம்பெற மாட்டார்கள்? குடியரசுத் தலைவர் தேர்தலில் என்ன ஆன்சர் வரும்? சூப்பர். ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்து மாநில சட்ட மேலவை உறுப்பினர்கள். ஸோ சட்டப்பேரவை, அதாவது எம்எல்ஏக்கள்லாம் ஓட்டு போடலாம். ஆனால் எம்எல்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அவங்க என்ன பண்ண முடியாது? ஓட்டு போட முடியாது குடியரசுத் தலைவர் தேர்தலில். ஆனால் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் எம்எல்ஏ கூட ஓட்டு போட முடியாது. ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 11வது கேள்வி, 2017ஆம் ஆண்டு நிலவரப்படி இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சியின் எண்ணிக்கை எத்தனை? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி 7. ஸோ 2017 படி தான் கொடுத்துருக்கேன் நான். சரிங்களா? இப்போ இருக்குது, எக்ஸ்ட்ராவே இருக்குது. அடுத்து 12வது, விவிபேட் எனும் வாக்குப்பதிவு உறுதி செய்யும் இயந்திரம் முதலாக எந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது?
இதுதான் ஒரு ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் டி 2014. ஸோ 2014 தான் இந்த விவிபேட் ஓட்டர் வெரிஃபையர் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை முதல் மக்களவைத் தேர்தலில் கொண்டு வந்தாங்க. அடுத்தது 13. இந்திய தேர்தல் ஆணையம் தொடர்பான கீழ்கண்ட தகவல்கள் எது ஒன்று தவறானது? இதுக்கு என்ன ஆன்சர்? ஆன்சர் ஆப்ஷன் பி. தேர்தல் ஆணையர்கள் பிரதமர் தலைமையிலான குழு நியமனம் செய்கிறது. இதோட தவறானது, மீதி எல்லாமே சரி. அடுத்தது 14வது கேள்வி. இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தை இயற்றிய ஆண்டு? கல்வி உரிமை சட்டம் இதெல்லாம் நிறைய டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த விவிபேட் கூட ஒரு வாட்டி கேட்டாங்க. ஓகேவா? அப்புறம் அந்த குடியரசுத் தலைவர் தேர்தல், இது என்ன ஆன்சர் வரும்? சூப்பர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2009. ஸோ 2019 மட்டும்தான் இந்த கல்வி உரிமை சட்டமானது கொண்டு வரப்பட்டது. அடுத்து 15வது கேள்வி. மூதாதையரின் சொத்துக்களில் பெண்களுக்கும் சம உரிமை வழங்கிய தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? மூதாதையரின் சொத்துக்களில் பெண்களுக்கும் சம உரிமை வழங்கிய தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? சூப்பர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1989. ஸோ 1989 ஆண்டு தான் என்ன பண்ணாங்க? மூதாதையர் சொத்துக்களில் பெண்களுக்கும் சம உரிமை உண்டுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்து 16வது கேள்வி. ஆண் பெண் இருபாலருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்யும் சட்டப்பிரிவு எது? இதில் வரும் அரசு நிர்ணயிக்க உட்பட வரக்கூடிய விஷயம். இது என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 39B. ஓகேங்களா? சட்டப்பிரிவு 39B தான் வரும் இதுக்கு ஆன்சர். அடுத்தது 17வது. ஐநா சபையின் கூற்றுப்படி எத்தனை வயது வரை உள்ளவர்கள் அனைவரும் குழந்தைகளாக கருதப்படுவர்? எத்தனை வயசு வரைக்கும் உள்ளவங்களை வந்து குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சொல்லுது? என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி 18 வயது. ஸோ 18 வயசு வரைக்கும் இருக்கவங்களை வந்து சொல்லுவாங்க ஐநா சபை குழந்தைகள். 18 வயசு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அடல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அது. அடுத்தது 18வது கேள்வி. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவல் பெறுபவருக்கு எத்தனை கால அளவிற்குள் தகவல் அளிக்க வேண்டும்? ஆர்டிஓ ஒரு பெட்டிஷன் போட்டாங்கன்னா அந்த பெட்டிஷனருக்கு எவ்வளோ காலத்துக்குள்ளே அந்த தகவல் அளிக்கணும்? இதுனா ஒரு ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் சி இல்லை ஆப்ஷன் டி 30 நாட்கள். ஓகேவா? 30 நாட்களுக்குள்ளே தகவல் அளிக்கணும். ஆர்டிஐ ரொம்ப முக்கியமானது. இந்த கேள்வி நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அடுத்தது அரசு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் தமிழக அரசு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கியுள்ளது?
அரசு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் தமிழக அரசு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கியுள்ளது? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி 69%. ஸோ 69% இடஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க. அடுத்து 20வது கேள்வி, உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படை அலகாக சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் பண்டைய காலத்தில் இருந்தது எனும் செய்தியை பற்றி கூறும் நூல் எது? உள்ளாட்சி அமைப்போட அடிப்படை அலகு இருந்துச்சு, சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் இருந்ததா, பண்டைய காலத்தில் இருந்துச்சுன்ற செய்தியை சொல்லக்கூடிய நூல் எது? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் ஆப்ஷன் டி அர்த்தசாஸ்திரம். சாணக்கியர் எழுதிய அர்த்தசாஸ்திரம் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் 20 கேள்விகள் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ 20 கேள்வி பார்த்தீங்கன்னா பேசிக்கான கேள்விகள் தான். ஸோ இந்த 3 நல்லா பார்த்து வச்சுங்க. நம்ம இன்னும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு டெஸ்ட் இருக்குது, அதை முடிச்சு நம்ம ரிவிஷன் கூட பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த லைவ் டெஸ்ட்டில் நம்ம 3 முக்கியமான லெசன்கள்லேருந்து பாலிட்டிலேருந்து முடிச்சிருக்கோம். அடுத்த லைவ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 டாபிக் இருக்குது, அதை நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோ போய் நான் சந்திக்கிறேன். ஸோ உங்களுடைய மார்க்கை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் போட்டு போயிடுங்க. சரிங்களா? எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க? 20க்கு நம்ம 18 எடுத்திருக்கோம், 15 எடுத்திருக்கோம், அது எவ்வளோலாம் பிரச்சனை இல்லை. வரக்கூடிய மார்க் அப்படியே போடாதான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும். இந்த வாட்டி நம்ம 20க்கு 5 எடுத்திருக்கோம், அடுத்த வாட்டி 20க்கு ஒரு 18 எடுக்கலாம், இல்லை 16 எடுக்கலாம் அப்படின்ற ஒரு அடுத்த வாட்டி போன வாட்டியை விட நம்ம இந்த வாட்டி டெவலப் ஆகிருக்குமா இல்லையான்ற விஷயம் தெரியும். ஓகேவா? அதேமாதிரி லைட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நோட் எடுத்து பக்கத்தில் வச்சிங்க, என்னென்ன ஆன்சர்ன்றது நீங்கள் குறிச்சிருந்தால் போதும். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, மீண்டும் ஒரு லைவில் நான் சந்திக்கிறேன். போய் எல்லாமே சாப்பிட்டுலாம் தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. தேங்க்யூ.